Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show between RR and GT. சவை மான்சிங்ல நடக்க போகுது. வணக்கம் and welcome to the show, Pidog. இந்த ஃபிக்ஸ்சர்ல யாரு மேல போறாங்க, யாரு கீழே வர போறாங்கன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. ஜெயிக்கிற யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு படி அப்படி சக்குன்னு மேல போறாங்க. யார் அந்த டீமா இருக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது சவாய் மான்சிங்ல, அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனு பிளேயிங் காம்பினேஷன்ஸ் எப்படி டிசைட் பண்ண போறாங்க ரெண்டு டீமுமே. இம்பார்ட்டன்ட் கேமு. இப்போ வர்ற கேம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேமு. ஒன்னு யாரு கீழே போறா, இல்லைன்னா யாரு மேல போறா, இதுதான் நடக்க போகுது. ஸோ பிசினஸ் அந்த டோர்னமெண்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன இந்த கேம்ல? வாட் இஸ் தட் இட் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது போன இதுல ஒரு மேட்ச் சொன்னோம், அதாவது சன்ரைசர்ஸ் வர்சஸ் பிபிகேஎஸ் ஹெவி ஹை வோல்டேஜ் மேட்ச், ஜெயிக்கிறவன் ஒரு காலை வச்சிருவான் உள்ளன்னு. இங்கேயும் எப்படின்னா ஜிடி வந்து நெட் ரன் ரேட் கொஞ்சம் கீழே இருக்காங்க, பட் ஸ்டில் தட் இஸ் கோயிங் டு டேக் them to 7 victories. If they win, they have a good chance. But Royals with a very good net run rate to beat GT, they are surely going to plant one feet in the playoffs. அப்படின்றதுனால ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி ஜிடி என்ன நெட் ரன் ரேட் கீழே இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க ஜெயிச்சா அவங்க தோத்தாங்கன்னா கொஞ்சம் அடிவாக சான்ஸ் இருக்கு. போன தடவையே இங்க சொன்னோம், இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஹை ஸ்கோரிங் வென்யூஸ். செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாம் நிறுத்தவே முடியாது, இங்கேயும் போலிங் தான் போடணும் அப்படின்னு. ஐபிஎல் 2025ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 198, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 198 அப்படின்னு சொன்னோம். இப்ப 2026ல 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, 2 மேட்சுமே பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்சுமே 220+ ஸ்கோர்ஸ் ஹஸ் பீன் அச்சீவ்டு. இப்ப இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 226, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 238. அப்படிங்கும் போது இப்ப யோசிச்சு பாருங்க நீங்க, அந்த மாதிரி இருக்கும் போது இங்கேயும் எப்படின்னா அந்த 7 to 10 பேஸ் தான் கொஞ்சம் ஸ்லாக் வரும். இங்க பவர் பிளேல வந்து ஒரு இடி இடிச்சிடணும். நார்மலா இவ்வளவு நான் சொல்லவே மாட்டேன். பவர் பிளேல வந்து ஒரு 70 வந்துடணும். பவர் பிளேல ஒரு 70 வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஸ்ல ஒரு 30ல இருந்து ஒரு 35 ஒரு 100க்கு வந்துட்டு அந்த 100 for 2 அந்த மாதிரி 105 for 2 அந்த மாதிரி வந்துட்டீங்கன்னா அடுத்த இதுல வந்து 11 to 15ல ஒரு 55 15 ஓவர்ல 153 வந்துடணும் உங்களுக்கு. கடைசி பேஸ்ல ஒரு 60ல இருந்து 65 வந்ததுன்னா that takes you to 220. அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன், 2 மேட்ச் 220 சேஸ் பண்ண முடியலன்றேன். அதனால நீ 240 கணக்கு பண்ணி முதல் பால்ல ஸ்ட்ரைக் எடுத்தீங்கன்னா 190க்கு ஆல் அவுட் ஆடுவேன் கேவலமா ஆனாலும். ஸோ அதை வந்து பண்ணவே கூடாது. இப்ப போன மேட்ச் பாருங்க, டிசி வந்து 225 சேஸ் பண்ணாங்க, 8 ஓவர்ஸ்ல ராயல்ஸ் 71 for 2, டிசி வந்து 88 for no loss. இன்ஃபேக்ட் தப்பவே தப்பாது. இன்னொன்னு ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க ஸ்பின்னர்ஸும் வந்து நல்லா போடுவாங்கன்னு சொல்ல, but spinners has to be economical. Second win factor is going to be the economy of spinners. In spite of considering 225, DC spinners bowled 8 overs for 80 runs. The Royals spinners bowled 5 overs for 60 runs. Pace bowlers ஓட எக்கானமி ஐயோ இன்னும் ஏன் சொல்றேன்னு 11.72, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 11.60. இந்த கொடுமை யார்கிட்ட சொல்றது மாதவன் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்ப ராயல்ஸோட பிளேயிங் 11 சொல்றேன், நாங்க அவங்க எப்படி போகணும்னு சொல்றேன். நான் அப்படி போக மாட்டாங்க, அது கரெக்டா இருக்கும் பாருங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, நம்பர் 3 ஷிம்ரான் ஹெட்மயர், நம்பர் 4 துருவ் ஜுரல், நம்பர் 5 பராக், ரவீந்திர ஜடேஜா, டானவன் பெரரா, ஜோப்ரா ஆர்ச்சர், குவேனா மப்பாக்கா, ரவி பிஷ்னாய் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. அவங்களோட இம்பாக்ட் சப் based on what they want is going to be Shubham Dubey or Sandeep Sharma. இதுதான் என்னோட இது. ஹெட்மயரை வேஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒரு பெசர்க் ஸ்டார்ட் கொடுத்தா they want someone like ஹெட்மயர் to come there. விக்கெட் குயிக்கா விடுதா, ஒரு 2 ஓவருக்குள்ள விக்கெட் விடுதா, யூ சென்ட் துருவ் ஜுரல், ஐம் ஓகே வித் இட். இஸ் அ கிளாஸ் பிளேயர். துருவ் ஜுரல் ஆடக்கூடாதுன்னு சொல்ல, எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு இது இருக்கணும். இதைத்தான் நான் சொல்றேன். இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, போனதர இம்பாக்ட் யூஸ் பண்ணல. தாட்சன் சாணக்கா, ஆடம் மில்லே எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
ஈதர் குவேனா மப்பாக்கா, இப்படி குவேனா மப்பாக்கா இல்லைன்னா கூட ஒரு லெஃப்ட் ஆர்ம் சொன்ன ஆண்ட்ரி பர்கர், ஆடம் மில்னே ஹேஸ் டு பார்ட்னர் ஜாஃப்ரா ஆர்ச்சர். ஆண்ட்ரி பர்கர் நீட்ஸ் அ பிரேக். விக்கி, ப்ளீஸ் add on about what I'm talking about Hetmeyer, what I'm talking about Adam Milne and other things. Sandeep Sharma impact சபா வரணுன்ற. Add on your thoughts. இல்ல அதுதான் ஹெட்மயர் ஆடிட்டு வெறும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட வேற யாராவது இன்னொரு இந்தியன் போலரை ஆட வச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுவாங்களா, இல்ல யுத்வீர் சிங் அந்த மாதிரி யாராவது இறக்குவாங்களா, அந்த மாதிரியும் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க சொல்ற ஆப்ஷன் வந்து இஸ் நாட் பேட் ரியலி. ஆடம் மில்னா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மப்பாகாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நல்ல நல்ல போடக்கூடிய ஆள் தான். பட் ஆல் யூ நீட் இஸ் ஜாஃபர் ஆர்ச்சருக்கு ஒரு சப்போர்ட் தான் அந்த பக்கம். நீ ரொம்ப ரன் லீக் பண்ணாம நல்ல ஏரியாஸ்லாம் ஹார்ட் லென்த் போட்டு அந்த வேலையை வந்து ஆடம் மில்னே ஆக்சுவலா பண்ணிடுவார் ஈஸியா. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு, நச்சு நச்சுன்னு அந்த இடத்துல அடிச்சுட்டு போயினே இருப்பாரு. அதை பத்தி எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. இந்த பிளேயிங் லெவனா ஐ எம் ஆல்சோ அக்ரிங் டு இட். ஆக்சுவலா கொஞ்சம் பாஸ்ட்ல கொஞ்சம் ஒரு ஃபியூ கேம்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆர்ஆருமே தேவர் ஃபவுண்ட் வாண்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன் வந்து. ஏன்னா அவங்க வந்து பிரிஜேஷ் சர்மா வச்சு பேக் அண்ட் ஃபோர்த் ப்ளே பண்றாங்க. தே ஹேவ் டு கெட் சந்தீப் சர்மா பேக். அதுதான் நான் நினைக்கிறேன். இம்பாக்ட்ல போட்டிருக்கீங்க அஃப்கோர்ஸ், பட் சந்தீப் சர்மா ஹேஸ் டு கம் பேக் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க போலிங்ல வந்து ஒன்லி திங் இஸ் தட் தே டோன்ட் லுக் லைக் தேர் கோயிங் டு டிஃபெண்ட். நல்ல ஒரு டெத் போலிங் வச்சு டிஃபெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் ஆனா சந்தீப் சர்மா ஹஸ் காட் தி எக்ஸ்பீரியன்ஸ். துஷார் தேஷ்பாண்டே ஹேஸ் டன் ஃபியூ ஹீரோயிக்ஸ் இன் த பாஸ்ட். கொஞ்சம் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்லேயே வந்து ஒரு கேம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டெத் ஓவர்ஸ்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அவங்களுக்கு இந்த 11 ஆடுறதுக்கு. திஸ் லுக்ஸ் ரியலி குட் 11. என்ன 11 ஆட போறாங்கன்னு பார்ப்போம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஜிடி எல்லாமே டிக்கு பண்ணிட்டே வராங்க. இந்த கேமும் ஒரு டிக்கு பண்ணுவாங்களா? அது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். நீங்க யூ ரேட் ஆடம் மில்னே, ஓகே, யூ ரேட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். போன மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே அந்த டெல்லி மேட்ச் 225 ப்ளீட் பண்ணும்போது அவர் ஒருத்தர் தான் நல்லா போட்டாரு, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். சந்தீப் சர்மாவையும் நீங்க தே கேன் ஆல்சோ டூ. இங்க பாருங்க, ரவி கிருஷ்ணாயும் சரியா போடல. ஏன் வந்து ரவி கிருஷ்ணாவை நான் இன்க்ளூட் பண்றேன்னா, இங்க 2 ஸ்பின்னர் வேணும். ஜடேஜாக்கு அவங்க போலிங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப சாய் சுதர்ஷன் யாராவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நிஷாந்த் சிந்து வேற ஆடுறாங்க, வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாங்க, டெவாட்டியோ ஆடுறாங்க. போலிங்க கொடுக்கவே மாட்டாங்கன்றதுனாலதான் இது பண்றாங்க. இல்லைன்னா ரவி பிஷ்னாயே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு சந்தீப் சர்மா உள்ள கொண்டுட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களோட போலிங் லைனப். ஓகே, தட் இஸ் த வே யூ ஹேவ் டு திங்க் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். இப்ப ஜிடியும் பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க, நல்ல கிரிக்கெட் ஆடி ஜெயிக்கிறாங்க. பட் த டீம் டசன்ட் லுக் எனி த்ரெட்டனிங் இஃப் யூ டேக் த டாப் 3 அவுட் which you have been talking right from last season. சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், they will give another chance to நிஷாந்த் சிந்து at number 4, வாஷிங்டன் சுந்தர் at 5, டெவாட்டியா, Jason Holder, Rashid Khan, Kagiso Rabada, Prasidh Krishna will be back. If not, Rashid Khan will retain his place. Mohammad Siraj, அவங்களோட இம்பாக்ட்ஸ் குமார் குஷாக்ராவா இருக்கணும். தேர் வேஸ்டிங் மானவ் சுத்தார். நீங்க அவருக்கு போலிங்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சிராஜ் 4 ஓவர் துண்டா போடுறாரு, ரபாதா 4 ஓவர் போடுறாரு, ஹோல்டர் 4 ஓவர் போடுறாரு, ரஷீத் கான் 4 ஓவர் போடுறாரு, அர்ஷத் கானும் 4 ஓவர் போட்டுறாருங்கும் போது நிஷாந்த் சிந்து கேன் போல். இஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு இப்படி போடுவார். என்ன தெரியல, ஆக்ஷன்லாம் இப்படி வரும், நல்லா போடுவாரு. நிறைய லெஃப்ட் இருக்கீங்க. அதனால உங்களுக்கு குமார் குஷாகராவ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்தன் அப் ஆகும். இம்பாக்ட் சப்ல திஸ் இஸ் ஒன்லி சேஞ்ச் ஐ எம் சஜஸ்டிங். ப்ளீஸ் ஆட் ஆன் இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், ஆர் யூ ஸ்டில் ஃபீல் நோ I will still go with Manav Suttar as a impact sub. Please add on. நான் ஒத்துக்கிறது என்ன, அவங்க மானவ் சுத்தார தான் இம்பாக்டா போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இந்த கேம் வாஷிக்கு போலிங் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கு. சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் நியூ பால்லே போலிங் வரது கூட வாய்ப்பு இருக்கு. இன்சைட் பவர் பிளே ரெண்டு பேரும் கொஞ்சம் இஃப் தே கெட் கோயிங் இன் தி ஃபர்ஸ்ட் கப்புள் ஆஃப் ஓவர்ஸ், ஆஃப் கோர்ஸ் ஜோஃப்ரா இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் தெம். நாட் ஜோஃப்ரா, தப்பா சொல்லிட்டேன். சிராஜ் அண்ட் ரபாடா இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் தெம் ஆப்வியஸ்லி இந்த ஜெய்பவ் காம்பினேஷனை. அந்த ஒருவேளை டிஸ்டர்ப் பண்ணலன்னா வாஷி எடுத்துட்டு வந்து ஒரு சான்ஸ் பார்ப்பாங்க ஆஃப் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் 2 லெஃப்டிஸ். ஸோ இப்படிதான் போகுது இந்த இடத்துல. பட் இங்க வந்து வின்னிங் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்க போது, பொதக்குழி ஃபேஸ் எது, யாருக்கு எட்ஜ் நீங்க கொடுக்க போறீங்க? 7 to 10 மட்டும்தான் பொதக்குழி ஃபேஸ். கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதை ரொம்ப அவசரப்படாம பவர் பிளேல எடுத்த ஸ்டார்ட் அந்த 7 to 10 கன்சாலிடேட் பண்ணிட்டு 11 to 15, 16 to 20 கல்ட்டு ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் எப்படி செட் பண்றீங்க அப்படின்னு. 71 for 2 ராயல்ஸ், 88 for நோலாஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, அவங்க துருவ் ஜூரல் தான் போவாங்க. விட்ஸ் நாட் அ பேட் ஆப்ஷன். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு.
இந்த டாப் த்ரீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் த்ரீ, அதுல எந்த சந்தேகம் கிடையாதுன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸ்பின் எட்ஜுங்கும் போது ரஷித் கானும் கஷ்டப்படுறாரு, ஜடேஜாக்கு நிறைய அவங்க போலிங் கொடுக்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி அங்க செகண்ட் ஸ்பின்னரே அவங்களுக்கு கிடையாது, மானசுத்தர் இருந்தாலும் அவரு கஷ்டப்படுறாரு. இங்க ரவி பிஷ்ணாய் கஷ்டப்படுறாரு, அதை ஒரு பெருசா கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு 220 ஃபார் இது பர்டிகுலர்லி சேசிங் கிரவுண்டு அப்படிங்கும் போது இவங்களோட பேட்டிங் டெப்த் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரல், ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, டானவன் ஃபெரேரா, அதுக்கப்புறம் தே மைட் சிம்ரன் நெட்மேயர் ஆட மாட்டாங்க, தே மைட் பிளே ஒன்லி தாசுன் சானக்கா, நோ மேட்டர் வாட் தாசுன் சானக்கா, யாண்ட்ரி பர்கர் கேன் ஆல்சோ பேட். இவங்க நம்பர் 3க்கு அப்புறம் இவங்களுக்கு சொல்யூஷனே வரல. ஈவன் தோ அந்த ஒரு வின் ஃபேக்டர்ல ராயல்ஸ் ஜிடி வில் டெஃபினெட்லி ஹேவ் அ எட்ஜ் தி ஃபர்ஸ்ட் 8 overs, பட் ஸ்டில் ஓவரால் when you have to put up a huge score on the board அப்படிங்கும் போது even though if you have a slack in your top 3 still they can manage to come back ன்றதுனால ராயல்ஸ் will go with an slender edge of 52-48 என்னோட கணிப்பு. விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ வாட் டு யூ திங்க். குஜராத் தமிழன்ஸ் வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் டீம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் தே கிராக் தேர் எப்படி சொல்றது, அவங்களோட வின்னிங் பேட்டர்னை கிராக் பண்ணிட்டாங்கன்னு நான் ஒரு ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து ஐ ஃபீல் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு டீம்னா தேர் நாட் கோயிங் டு ஸ்லிப் டூ மச். ஒன்லி ஃபேக்டர் என்னன்னா ஆர்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 210 215 அடிச்சுட்டு நல்லா ஜாஃபர் ஆர்ச்சர் வித் ஒன் சப்போர்ட்டிங் போலர் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ல இட் இஸ் கோயிங் டு பி அப்ஹில் பேட்டில் ஃபார் ஜிடி டு சேஸ் தட். அந்த ஒரே ஒரு ஃபேக்டர்னால நானுமே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு 51-49 வெரி வெரி ஸ்லெண்டர் எட்ஜ் ஐ வாண்ட் டு கிவ் டு ஜிடி. பட் இந்த ஒரு ஃபேக்டர் ஆக்சுவலா இருக்கு. ஐ ஃபீல் த டீம் விச் இஸ் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட் வில் டிஃபெண்ட் தி ஸ்கோர் இந்த கிரவுண்ட்ல நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. பட் தெரியல, எப்படி வேணா நடக்கலாம். பட் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைனஸ் ஃபேக்டராகவே இருக்கு. அண்ட் ஜாஃபர் ஆர்ச்சர் இஸ் நோன் ஃபார் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் ஏர்லி 1 or 2 விக்கெட்ஸ் ஏர்லியா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா ஏர்லியா பீட் செட்டிங் ஃபேஸ் ஆர் சேசிங் ஃபேஸ்ல ஏதாவது ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜிடிக்கு திருப்பி புல் பேக் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோரை வந்து சேஸ் பண்றதுக்கு. 175 180 வந்து வாய்ப்பே கிடையாது, இங்க வந்து பக்கத்திலே நிக்க முடியாது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் எட்ஜ் ஆஃப் 51-49 டு ஆர்ஆர். I thinking RR will upset them in the game. வந்து ஏன்னா GT is the team one to be upsetted now. ஏன்னா அவங்க வந்து சீரீஸ் ஆஃப் வின்ஸ் பண்ணிட்டு வராங்க. ஆர்ஆர் வந்து கன்சிஸ்டன்டா இருக்காங்க. பட் ஆனா பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கு கேம்ஸ். ஒரு கேம் தோக்குறாங்க, ஒரு கேம் ஜெயிக்கிறாங்க, ஒரு கேம் தோக்குறாங்க, ஒரு கேம் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படியே இருக்கு. வின்னிங் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் சொல்லியிருக்கீங்க அண்ட் எட்ஜும் கொடுத்தாச்சு. கேம் சேஞ்சஸ் ஃப்ரம் ஈச் டீம் யார் கொடுக்க போறீங்க பிடாக்? டெஃபினட்டா ஐம் கோயிங் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால். 2 மேட்ச் அவரும் ஃபெயில் ஆயிட்டாரு, பல்ல கடிச்சுன்னு அடிச்சிருவாரு. அங்க ஜேசன் ஹோல்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து எல்லா நாளும் கார்த்திகை பேட்டிங்கும் பின்னாடி வந்து ஆடுறாரு, ஃபீல்டிங் எங்க போலான்னு பால் அவரை துரத்துது, பயங்கரமா போலிங் போடுறாருன்றதுனால ஜேசன் ஹோல்டர் ஃப்ரம் ஜிடி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃப்ரம் ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்க சூரியவன்ஷின்னு தான் சொல்ல போறீங்க, சொல்லுங்க. என்னோட எட்ஜும் நீங்க கொடுக்கூடாது, சரி என்னோட கேம் சேஞ்சர் நீங்க கொடுக்கூடாது. நான் சொல்றேன் சுட்டி குழந்தை சூரியவன்ஷி ஃப்ரம் ஆர்ஆர். இந்த பக்கத்துல வந்து பிரின்ஸ் சுப்மன் கில் இருந்து ஒரு பெரிய பெரிய நாக் எதிர்பார்க்கிறேன். அவர் வந்து பயங்கரமா ஒரு பெரிய நாக் ஆடினார்னா ஷுவரா வந்து கப்பலை கரை சேர்த்துருவாரு 100%. டைட்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுவாங்க அவர் அடிச்சா. ஸோ ஃபேக்டர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு, கேம் சேஞ்சஸும் கொடுத்தாச்சு. இந்த கேமுக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டம்பீடா கொஸ்டின் மட்டும்தான் பாக்கி இருக்கு. சாக் பீஸ்ல எழுதுற மாதிரி சாக் பீஸ் வந்து அவரே எழுதியிருக்காரு. கொஸ்டின் என்ன எழுதியிருக்காருன்னா, பீடாக், you said that Shami's straight seam is the best amongst many. If a young fast bowler's seam is wobbling around 15 degrees when they let go of the ball, should they try and fix their wrist or change how the spread their fingers? And in today's T20 standards, can a wobbly seam actually be more dangerous than a perfect straight one at some point? Your answer, P-Dog ni கேட்டிருக்காரு. என்ன கேக்குறாருன்னா, இந்த வாபிள் ஆற சீமுக்கும் ஸ்ட்ரெயிட் சீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் T20ல வந்து வாபிள் ஆற சீம் இன்னும் பெட்டரா, பட்டு பால் எங்க போகுதுன்னு தெரியாத ஒரு ஃபேக்டர் அந்த நாவல்டி கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்ட்ரெயிட் சீம் ஷமி இருக்கு, அதே மாதிரி ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலரு. இந்த மாதிரி போடும்போது அந்த வாபிள் ஆற சீமை வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஐதர் ரிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்ல வந்து அதாவது ஃபிங்கர்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றதை வந்து சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி?
அது நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். பட் யூ கேன் ஆல்சோ ஆட் ஆன் பீயிங் எ ஃபாஸ்ட் பவுலர் ஒரு பிளேட் கிரிக்கெட் அட் ஆல்மோஸ்ட் த ஹையஸ்ட் லெவலு. அதாவது நீங்க பால் எப்படி வச்சிருக்கீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எவ்வளவு க்ளோஸா சீமை ஹோல்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஒரு சிலர் வந்து த மொமெண்ட் யூ டூ திஸ், இந்த மாதிரி நீங்க எடுக்கும்போது பாலை இந்த மாதிரி இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கும் போது தான் நீங்க தள்ளும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சீம் வந்து வாபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரிஸ்ட்ங்கிறது இட் இஸ் நாட் தி ஆக்ஷன். ஆக்ஷன் கம்ஸ் வித் யுவர் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே தான் ரிஸ்ட் கம்ஸ் இன்டு த சப்போர்ட். ஓகே, ஸோ ரிஸ்ட்டை நான் இது பண்ணணும். இப்போ பும்ரா எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்ட்டை வச்சு இப்படி தள்ளுவாரு. பும்ரா நீங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் வந்துட்டு பும்ராக்கு வந்துட்டு என்ன ஆகும், ஏர்ல வந்துட்டு பால் ஸ்விங் ஆகாது, பட்டு சீம் ஆகும். ஷமி, புவனேஸ்வர் குமார், வேர்னன் ஃபிலாண்டர் இவங்களுக்குலாம் ஏர்ல பால் அலையறதுக்கு காரணம் என்ன, பிரிடாமினன்ட்லி ஹவு யூ யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். ஃபிங்கர்ஸ் சப்போர்ட்டட் பை ரிஸ்ட். அப்படின்னா மூமெண்ட் இன் த ஏர், மூமெண்ட் ஆஃப் த விக்கெட். பும்ரா பாருங்க, நான் சொன்னப்புறம் பாருங்க இப்படி வச்சு இப்படி அடிப்பார் இப்படி. அப்ப என்ன ஆகும், சீம் அவருக்கும் வாபிள் ஆகாது, ஆனா சீம் ஆறுல அலையவே அலையாது, அப்படியே நேர நேரு மாதிரி அவருக்கு போகும். இன்னொன்னு சொல்றேன், சீம் வந்து வாபிள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் த கண்ட்ரோல் ஆஃப் த பால் வேர் யூ வாண்ட் டு டீவியேட் ஆஃப்டர் இட் பிச்சஸ். ஓகே, இந்த சீம் வாபிள் ஆகுறதுன்றது என்னன்னா, நோ ஒன் வாண்ட்ஸ் த சீம் டு வாபிள். they don't have the control in that while they are releasing while using the finger. the best ideal பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படிதான் ஹோல்ட் பண்ணுவேன். ரொம்ப இப்படியும் ஹோல்ட் பண்ண மாட்டேன், இப்படியும் ஹோல்ட் பண்ணி நான் தள்ளினாலும் என்ன ஆகும், சில சமயம் என்ன ஆகும், எனக்கு டிசைட் டைரக்ஷன்ல போவாது. the best way to have it is to have it like this. விக்கி will take it on. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இந்த வாபுல்ன்றது. என்னன்னா சில சமயம் இந்த லெக் ஸ்பின்னர்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல வேல்முருகன் ஒருத்தர் லெக் ஸ்பின்னர், இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் வேலூர். ஓகே, டிஆர் டிஆர் டிஆர்னு வாங்க, எங்களோடலாம் விளையாடிப்பாரு, குள்ளமா இருக்காரு, பியூட்டிஃபுல்லா போடுவாரு. அவரோட அந்த ஸ்டேட் கேம்ப் அதெல்லாம் நான் இருக்கும்போது ஒவ்வொரு தடவை போலிங் போடும்போது முருகான்னு போடுவாரு. டேய் என்னடா அப்படின்னு, லெக் ஸ்பின்னே அதான் கரெக்டா ஓடணும்ல, போடும்போதுட்டு முருகான்னு போடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு சீம் வாபிள் ஆச்சுன்னா அது என்னன்னா, தட் இஸ் வாட் இட் இஸ். the favor has to get done from yourself, you won't have the control. அப்படிங்கும் போது the most amount of control that comes from the ball to swing in the air and also seam of the wicket comes through the way you operate with your fingers. ரெண்டாவது இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, பால் வந்து சீம் வாபிள் ஆலன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஹிட் த பிச் ஹார்ட், த சீம். அப்போ ஒரு சில சமயம் என்ன ஆகும், உங்களுக்கே தெரியாம ஒரு சிலர் இந்த கை வித்தியா இல்லைன்னாலும் அவங்களுக்கே தெரியாம பால் பட்டு அவுட் ஸ்விங்கர் மாதிரி ஆயிடும், பேஸ்ட் ஆன் வேர் இட் லேண்ட்ஸ் ஆன் த பிச். அந்த அட்வான்டேஜ் இருக்கும்ன்றதுனால சீம பால் அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீம் வாபிள் ஆல அப்படின்னா you always look a different bowler. This is what little I know. Vicky, please you add on your thoughts on this before we give a glittering finish. Who has got a chance to plant their first feet in the top 4 அப்படின்னு? பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பிடாக். வாபிள் சீம் வந்து ஆக்சுவலி இட் இஸ் a very difficult art to control. அவர் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூவர்ட் ப்ராட்லாம் போட்டு பார்த்துருக்கோம், பட் ஒயிட் பால்ல வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் அ பிக் டிஃபரன்ஸ். வாபிள் சீம் வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு அன்லஸ் அன்டில் தி விக்கெட் இஸ் வெரி கண்டியூசிவ் அண்ட் விக்கெட் இஸ் நல்லா ஒரு மாதிரி குறைன்னு நல்லா அந்த புல்லுலாம் இருந்து ஹார்டா ரெட் சாயில் மாதிரி இருந்ததுன்னா சீம் அடிச்சு டெக்ல இருந்து மூவ் ஆகும். பட் ஆனா ஒரு யங் ஃபாஸ்ட் பாலர் இருந்து கேட்டிருக்கீங்க. ஸோ பேசிக்கா வந்து ரிஸ்க் பொசிஷன் வந்து இட் வில் ஒன்லி சப்போர்ட் த பால் கோயிங் இன் தட் டைரக்ஷன். த ஃபிங்கர்ஸ், டிப் ஆஃப் த ஃபிங்கர்ஸ்ல தான் வந்து there is the backspin that is going to happen. So on the tip of the fingers la ball release பண்றதோட குவாலிட்டி தான் நீங்க ஷமி கிட்டயும் ஸ்ரீசாந்த் ஃபார் எக்ஸாம்பிள் சரியான ஒரு சீம் மூவ்மெண்ட் பயங்கரமா இருக்கும், சீம் பொசிஷனும் பயங்கரமா இருக்கும். அவருக்கு பால் எவ்வளவு லேட்டா பக்கத்துல போய் ஸ்விங் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் அதுதான், ஏன்னா நேரா இருக்கும் சீம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் போதும் அதுவுமே வெரி டிஃபிகல்ட் ஃபார் த பேட்டர். எந்த பக்கம் பால் போகுதுன்னு தெரியாது, ஏன்னா சீம் இப்படி ப்ரொஜெக்டடா வரும். பால் வெள்ளையாவோ ரெட்டாவோ இருந்ததுன்னா பெரிய போர்ஷன் ஆஃப் த பால்ல வந்து சீம் மட்டும் தனியா தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்ணில் அவ்வளவு ஈஸியா பிக்கப் பண்ண முடியாது. வாபிள் சீமை நான் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி உள்ள வெளில போடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா
அது வந்து நீங்க உடனே நம்பிட முடியாது. இட் 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 நீட்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். அதுல வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப சிராஜ் கூட இப்படி பிடிச்சிட்டு ஒரு பால் உள்ள போடுவார் ஒரு பால். பட் அது ஓவர் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓவர் த டைம் நீங்க விளையாட நீங்களே அதை கண்டுபிடிப்பீங்க. நிறைய போலர்ஸ் வந்து அந்த மாதிரி தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ லேர்னிங் ஃப்ரம் தட் பேசிக்ஸ் தட் தே ஹவ் லேர்ன்ட். ஸோ பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ த ரிஸ்க் பொசிஷன் எவ்வளோ பாலை ஃபாலோ பண்ணுதோ அவ்வளோ தெர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் யூ ஹிட்டிங் த டெக் இன் த சீம் அண்ட் சீம் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏர்லயும் பால் ஸ்விங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன் பிடாக். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இந்த இந்த ஒரு கேமுக்கு வந்து ஒரு ஃபிட்டிங் க்ளோசிங் தாட்ஸ் என்ன? ஜிடி வந்து ஜஸ்ட் ஐயிங் தட் ஒரு கம்பேரிட்டிவ் பொசிஷன்லயே இல்லாம டப்புன்னு இவ்வளவு வின் பண்ணி வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து த்ராட்டில் விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க எப்படி அப்ரோச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஃபோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சூப்பராக உங்களோட பிளேயிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு வந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். வியூவர்ஸ் வுட் ஹவ் என்ஜாய்டு வாட் யூ ஆடட் டு லிட்டில் வாட் ஐ செட். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இப்போ சரிக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மொமெண்டம் 11வது மேட்ச் போச்சுன்னா பிடிக்கவே முடியாது. ராயல்ஸ் எப்படின்னா 4க்கு 4 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வெளியேன்னு இருக்காங்க. அடுத்த 6 மேட்ச்ல 2 ஜெயிச்சிருக்காங்க, 2 தோக்குறாங்க, 1 ஜெயிக்கிறாங்க, 2 தோக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க. போன மேட்ச் டிமாரலைசிங்கா 225 in my opinion is definitely enough to defend, which have failed to do so both poorly. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. They want to set their record straight. They're playing at home. You cannot take advantage of home conditions. And this is the best chance for them when the whole world, including you, me and everyone, saying that GT's problem starts from number 4. அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி, even though I'm saying that win the toss and bowl first, if they want to bat first, still put that 220 on the board and have some surgical strikes early on with Jofra Archer and Adam Milne. Get இன்னொன்னு சொல்றேன், 200 டார்கெட் 21 for 2 ஜிடினா ஆட்டம் ஓவர். அங்கேயே அதையும் நான் சொல்லிடுறேன் திருப்பியும். பட்லர் வந்து டப்பு டிப்புன்னு அடிப்பாரு, ஒரு 30 படிச்சு அவுட் ஆயிடுவாரு, மார்ஜின்ல தோப்பாங்க. அப்படிங்கும்போது this is the chance for them to make sure that they pull their momentum back at the back end of the tournament. ஜிடி வந்து பிரில்லியன்ட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. காம்பினேஷன் ஒன்றும் பெருசா டேஞ்சரஸா இல்ல, பட் தே பிளேட் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் கிரிக்கெட். ஃபுல் கிரெடிட் டு நேராஜி. பியூட்டிஃபுல்லா அந்த டீமை அப்படியே அழகா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரையும் பேக் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. பாப்போம் என்ன நடக்குது. வி டோன்ட் வாண்ட் டு விஷ் எனி ஒன் பேட். இங்கேருந்து வந்து சறுக்கிறதுன்றது ரொம்ப டிமாரலைசிங்கா இருக்கும். வி டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் டு எனி ஒன். குட் லக் டு ஆர்ஆர், குட் லக் டு ஜிடி. நான் ஒரு சின்ன எட்ஜ் கொடுத்துருக்கேன், விக்கி கொஞ்சம் பெரிய எட்ஜ் கொடுத்துருக்காரு ராயல்ஸுக்கு. பட் வி போத் ஆர் இன் தி சேம் பேஜ். வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல் ரிவ்யூ விச் டீம் ஹஸ் பிளான்டட் தி ஃபீட் in the playoffs அப்படின்னு with your 98% accurate blast finish. Until then, thanks a lot and bye bye.